இல்ல அப்படி அவசர அவசரமா ஒரு கல்யாணம் பண்ணணுமா? பொறுமையா ஒரு வருஷம் போட்டுன்னு விட்டு கூட கல்யாணம் பண்ணலாம்ல? நான் சொன்ன ஒரு வருஷமா தொடப்பு கட்ட பிஞ்சர் பாத்துக்க. நீ தானே சொன்ன அடுத்த மாசமே கல்யாணத்தை பண்ணணும்னு. அதானே செஞ்சுட்டு இருக்கோம். நான் அப்படி சொன்னா நீங்க கேப்பீங்களா? நான் சின்ன பொண்ணு, இன்னும் படிப்பு கூட முடியல. நீங்க பெரியவங்க, நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். எப்படி ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணுவீங்க? அது கஷ்டம், நீங்க தானே யோசிக்கணும். நான் கேட்ட உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? உங்களுக்குன்னு அறிவு இல்லையா? முடிய முடியாது நீங்க யோசிக்க மாட்டீங்களா? பேசிட்டு இருக்க எதுக்குமா இப்ப அடிக்கிற? இங்க பாரு, ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போற வழிய பாரு. இந்த பிட்டெல்லாம் இங்க போட்டுன்னு இருக்காத. வானதி, உன்னை நம்பிதான் இதுல நாங்க இறங்கி இருக்கிறோம். நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசினு இருக்கிற. இதுக்கு மேல ஏதாவது ஏழரை எழுத்துனா எங்களுக்கு நிம்மதியா இருக்காது சொல்லிட்டேன். அப்படி இல்லப்பா, என்னதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் பாண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு பயமா இருக்குப்பா. அதான் பயத்துல அப்படி சொன்னேன். அதெல்லாம் நான் பாண்டி பார்த்து பேசணும் வரேன். என்ன பேசுனீங்க? உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குது. பாண்டியோ இல்ல குடும்பத்து ஆளுங்களோ இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு பாண்டி பார்த்து சொல்லிட்டு தான் வரேன். சொல்லிட்டீங்களா? அதுக்கு பாண்டி என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். என்ன மீறி வானதியை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா சும்மா விட மாட்டேன், கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிருப்பான். சொன்னானா? அந்த மாதிரிலாம் அவன் எதுவும் சொல்லல. கல்யாணத்துல பிரச்சனை பண்ண மாட்டேன், கல்யாணத்தை நீங்க நடத்திக்கோங்கன்னு அவனே அவன் வாயால சொல்லிட்டான். அதனால நீ வாழை சுருட்டிக்கின்னு இந்த கல்யாணத்துக்கு ரெடியாகிற வழியை பாரு. நிஜமா பாண்டி அப்படியா சொன்னான்? ஆமா, அவன் அப்படிதான் சொன்னான். அவனுக்கு நீ வானாமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சு அவனுக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லிட்டான். கேட்டியாடி? கேட்டியா? இத்தோட இந்த தொல்லை விட்டுதுன்னு நினைச்சிட்டு நாங்க காமிக்கிற பையனை கண்ணாலம் பண்ணிக்கிட்டு ஃபாரினுக்கு போ, இல்ல எக்கட கெட்டு போ. நாங்க சொன்ன தேதியில உனக்கு அந்த செந்திலுக்கும் கண்ணாலம், அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. ஐயோ, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லையேப்பா. இவ்வளவு வச்சுக்கிட்டு எங்க போய் முடி போகுதுன்னே தெரியல. எனக்கு கல்யாணம்னு சொன்னா ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டானா? என்னடா பாண்டி இப்படி இருக்க? எனக்கு கல்யாணம் ஆகிறத நினைச்சு உனக்கு கவலையே இல்லையா? அது கண்டிப்பா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்து போறேன்ல. நீ வேணா பாரு, 6 மாசம் முடியறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா உனக்கு என்ன பிடிச்சிரும். என்னண்ணே செட்டப் ஆக்சிடென்ட் கண்டுபிடிச்சிட போறாங்கடா. அப்படியே ரிவர்ஸ் கீரை போட்டு பாடியை பார்க் பண்ணு.